ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐசவர். இன்னைக்கு நான் உங்களுக்காக ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சூப்பரான ஃபேரிடேல் படம் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். அது என்னமோ தெரியலங்க, இந்த ஃபேரிடேல் படம் பார்க்கும்போது தான் ரொம்பவே ஃபீல் குட்டாக நமக்கு ஃபீல் ஆகும். அதுவும் அந்த காலத்துக்கே போயிட்டு வந்த மாதிரி இருக்கும் இல்லையா? அதனால டைம் வேஸ்ட் பண்ணாமல் டக்குன்னு ஆன்லைனில் பார்த்துடலாமா? அதாவது ரோம் நாட்டோடைய எம்பரர் வந்து ரொம்பவே பலசாலியாகவும் புத்திசாலியாகவும் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ ஒவ்வொரு நாட்டையுமே கைப்பற்றிட்டு இருந்தாரு. ஸோ இப்படி இருக்கச்சுல அந்த நாட்டோடைய ஒரு வில்லங்கமான மினிஸ்டருக்கு ஒரு பெரும் பேராசை வருது. என்னடா அது, நம்ம ரொம்ப நாளாவே மினிஸ்டரா இருக்கோமே, இந்த நாட்டை ஆள வேண்டாமா, இந்த உலகத்தையும் நம்ம எப்படியாவது ஆளணும் அப்படின்னு ஒரு பெரும் பேராசை வந்து இந்த நாட்டை எப்படியாவது சூழ்ச்சி பண்ணி பிடிக்கணும்ன்ற மாதிரி ஒரு பிளான் போடுறாரு. அப்பதான் அவருக்கு ஒரு மிஸ்டீரியஸான வில்லேஜை பத்தியும் அங்க இருக்கிற மக்கள் யூஸ் பண்ற ஒரு மேஜிக் போர்ஷனை பத்தியும் தெரிய வருது. ஸோ என்னன்னா, அந்த மேஜிக் போர்ஷனை குடிச்சா சாதாரண மனுஷனுக்கு கூட யானையோடைய பலமும் சக்தியும் வந்துடும். ஆனா அந்த வில்லேஜுக்குள்ள போறது ஒன்றும் அவ்வளோ ஈஸி கிடையாது. எப்போதுமே பலத்த பாதுகாப்போட ஆட்கள் இருப்பாங்க. ஸோ இதை புரிஞ்சுக்கிட்ட அந்த சூழ்ச்சிக்கார மந்திரி என்ன பண்றாருன்னா, பயங்கரமான சூழ்ச்சிலாம் பண்ணி எப்படியாவது அந்த வில்லேஜுக்குள்ள போய் மேஜிக் போர்ஷனை குடிச்சு நம்மளும் பெரிய பலசாலியா மாறி இந்த நாட்டை கைப்பற்றணும் அப்படின்னு செயல்பட ஆரம்பிக்க அவர் அந்த வில்லேஜுக்கு போனாரா, அந்த மேஜிக் போர்ஷனை எடுத்தாரா, அந்த மேஜிக் போர்ஷனை யார் தயாரிக்கிறா அப்படின்ற கதையையும், கடைசியில் இந்த ரோம் நாட்டுக்கு என்னாச்சு, இந்த மந்திரியை தடுத்தாங்களா இல்லையா அப்படின்றதெல்லாம் சூப்பரா சொன்ன கதை தான் 1999 வருஷம் ரிலீஸ் ஆன தி மேஜிக்கல் போர்ஷன். சரி வாங்க, டைம் மிஸ் பண்ணாம டைரக்டா படத்தோட கதைக்குள்ள போயிடலாமா? அப்படி போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. படத்தோடைய ஓப்பனிங் சீன்லேயே ரோமோடைய பவர்ஃபுல்லான ஒரு எம்பரரை காமிக்கிறாங்க. ஸோ இவருடைய பேர் தான் சீசர். ஸோ வாரில் வந்து வின் பண்ணிட்டு ரொம்பவே சந்தோஷமா வந்துட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் அவருடைய போர் வீரர்கிட்ட இந்த வெற்றி நமக்கு கிடைச்சதை நினைச்சா ரொம்பவே பெருமையா இருக்குது. ஸோ இதோட இல்லாம நம்ம ரோம் ஃபுல்லுமே கைப்பற்றணும், அடுத்தது நம்ம இங்கிலாந்து அட்டாக் பண்ணணும், ஸோ எல்லாருமே சேரப் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, ஸோ போர் வீரர்கள் எல்லாருமே சீசர் சீசர் அப்படின்னு சொல்லி சேரப் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ சோல்ஜர்ல ஒருத்தன் அந்த மினிஸ்டர் கிட்ட ஃபன்னி வாரியர்ஸ்ன்ற மாதிரி ஒரு வாரியர்ஸ் இருக்கிற வில்லேஜை பத்தி சொல்லி அவங்க மட்டும் ப்ராப்பரா டாக்ஸ் எதுவும் கட்ட மாட்டாங்க, அவங்க கிட்ட நம்ம ஆட்களாலையும் போக முடியல, அது மட்டும் இல்லாம அவங்களுடைய பவருக்காக ஏதோ ஒரு மேஜிக் போர்ஷன் வந்து குடிச்சு நம்ம ஆட்களை கிட்ட கூட வரவிட மாட்டாங்க. ஸோ இதை நம்மளுடைய எம்பரரான அந்த சீசர் கிட்ட சொல்லலாம்ல அப்படின்னு கேட்கும்போது, ஆனால் இந்த மினிஸ்டரை பார்த்தீங்கன்னா எனக்கு எப்போ எதை எப்படி சொல்லணும்னு தெரியும், இப்போதைக்கு யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்ற மாதிரி சொல்லி வச்சிட்றாரு. ஸோ இந்த மினிஸ்டர் இருக்கான்ல, ஸோ இவன் தான் வில்லன் போல ரொம்பவே கன்னிங்காக காய் நகர்த்துறான். அப்படியே கட் பண்ண இப்போ நம்மளுடைய ஹீரோஸ் இருக்கிற இடத்த காமிட்றாங்க. அதான் அந்த வில்லேஜை காட்டுறாங்க. ஸோ ரொம்பவே அழகா அவங்களுக்குள்ள லைஃப் வந்து ஸ்மூத்தாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் அந்த அற்புதமான வில்லேஜ் போல. இந்த வில்லேஜை பாதுகாத்துக்கிறதுக்காக 2 கேட் கீப்பர்ஸும் இருக்காங்க. ஸோ இவங்க தெரியாத யாரையுமே உள்ள விட போறது கிடையாது, பக்காவா என்கொயரி பண்ணிட்டு தான் உள்ள விடுவாங்க போல. அடுத்தது இந்த வில்லேஜ்ல சிங்கர்னு நினைச்சு சுத்திட்டு இருக்கிற ஒரு கேரக்டரை காமிக்கிறாங்க. ஸோ இவரை வந்து நம்ம சிங்கர்னு வச்சுப்போம். இவன் பாட்டு பாடுறேன்னு சொல்லி அங்க இருக்கிற எல்லாத்தையுமே டார்ச்சர் வேற பண்ணுவான். ஸோ பாட ஆரம்பிச்சா எல்லாருமே காதை பொத்திட்டு 10 அடி தூரம் தள்ளி போயிடுவாங்க. அடுத்தது அந்த வில்லேஜோடைய வெல்விசர்ஸ் இவர் தான். ஸோ மேஜிக் போர்ஷன்ஸ் எல்லாத்தையுமே ரெடி பண்ணுவாரு. அப்போ வானத்துல இருக்கிற பறவை கூட்டத்தை பார்த்துட்டு, இந்த கழுகு கூட்டம் இப்படி ஒன்னா பறக்குதுன்னா நம்ம வில்லேஜுக்கு நல்லது கிடையாது, எப்போ ஏதோ ஒரு ஆபத்து வரப்போகுதுன்னு அர்த்தம். ஸோ ஆபத்து வந்து ரொம்ப பக்கத்துல வந்துருச்சுன்னு அர்த்தம்ன்ற மாதிரி சொல்லி அதுக்காக நம்ம எல்லாருமே சேர்ந்து அலர்ட்டா இருக்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அடுத்தது நம்ம அந்த வில்லத்தனமான மினிஸ்டரை காட்டுறாங்க. ஸோ அவர் வந்து அந்த கமாண்டர் கிட்ட ஹீரோ இருக்கிற வில்லேஜுக்கு போக முடிஞ்சுதா அப்படின்னு கேட்கும்போது, அதுக்கு அந்த கமாண்டரும் அங்கதான் உள்ள கூட போக முடியலையே, அவங்க ஏதோ இந்த மேஜிக் போர்ஷன்ன்ற மாதிரி ஏதோ ஒன்று குடிச்சிருக்காங்க, ஸோ அதனாலேயே நம்மளால அவங்க கிட்ட கூட போக முடியல, அந்த மேஜிக் போர்ஷனை குடிச்சதுனால அவங்களுக்கு யானை பலம் வந்துருது. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த மேஜிக் பர்சன் ரெடி பண்ற அந்த வெல் விசரை மட்டும் நம்ம தூக்கிட்டோம்னா எல்லாம் நமக்கு நல்லபடியாக நடக்கும், ஈஸியாக முடிஞ்சிடும் அப்படின்னு சொன்னதும் அந்த மினிஸ்டரும், எனக்கு இந்த நொண்டி சாக்கெல்லாம் நீங்க சொல்லிட்டு இருக்க கூடாது, சீக்கிரமா அந்த வெல் விசர்னு அவனை ஒரு கிழட்டு பையனை சொல்றீங்கல்ல, அவனை கூட்டிட்டு வர வழியை பாருங்க, நம்ம கிட்ட இருக்கிற எத்தனை சோல்ஜர்ஸ் வேணாலுமே எடுத்துக்கோங்க, அவங்க அசந்த நேரத்தை பார்த்து தூக்கிட்டு வந்துருங்க, ஏன்னா எப்பவுமே அவங்க என்ன அந்த மேஜிக் ட்ரிங்க் வந்து குடிச்சிட்டா இருக்க போறாங்க. ஸோ அவங்க கண் அசர்ற நேரமா பார்த்து அந்த வெல் விசரை தூக்கிடு, அவர்கிட்ட இருந்து மட்டும் அந்த மேஜிக் மருந்தை கண்டுபிடிச்சிட்டா இந்த உலகம் ஃபுல்லத்தையுமே நம்ம கைக்கு கொண்டு வந்துடலான்ற மாதிரி அந்த வில்லன் பைபிள்ல சொல்ல, அதுக்கு கமாண்டரும் அதுல தான் ஒரு பெரிய ப்ராப்ளமே இருக்கு தலைவரே, ஏன்னா அந்த வில்லேஜ்ல வந்து 2 பேர் இருக்கானுங்க. ஒருத்தன் வந்து பம்பி மாஸ் மாதிரி ரெட்டை சாடை போட்டுட்டு இருப்பான். அவன் சின்ன வயசுல என்ன இருக்குன்னா, மேஜிக் ட்ரிங்க் பண்ணும்போது அந்த அண்டாலையா விழுந்ததுனால அவனுக்கு அந்த ட்ரிங்க்ஸை குடிக்காட்டியுமே யானை பலம் இருக்கு. அது மட்டும் இல்லாம அவனுடைய பக்க பலமா அவனுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருக்கான், ரொம்பவே புத்திசாலியா இருக்கிறான், நம்ம எப்படி சிக்க வைக்கணும்னு நினைச்சாலுமே அதுல இருந்து ஈஸியா தப்பிச்சு வந்துட்டானுங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு மினிஸ்டரும் ஓகே இந்த தடவை மிஸ் ஆகாது, நான் என்னுடைய இன்ஜினியர் கிட்ட சொல்லி அவங்க 2 பேரையும் தனியா எப்படியாவது மாட்ட வச்சு அவனுக்கு கதையை முடிக்கிற மாதிரி ஒரு ட்ராப் வந்து செட் பண்ண சொல்றேன், அதுக்கப்புறம் ஈஸியா அந்த வில்விசரை நீங்க தூக்கிட்டு வந்துடலாம்ல அப்படின்னு சொல்லி அதுக்கான பிளான் வந்து போட ஆரம்பிக்கிறான். அடுத்ததான் ஹீரோவையும் அவனுடைய ஃப்ரெண்டையும் காமிக்கிறாங்க. ஸோ கொஞ்சம் ஃபேட்டா இருக்கான் இல்லையா, ஸோ இவன் தான் இந்த படத்தோட ஹீரோ. அவனுடைய பக்கத்துல இருக்கிறது ஹீரோடைய ஃப்ரெண்டு. ஸோ இவங்க 2 பேரும் வேட்டைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க போல. ஸோ ஹீரோ வந்து ரொம்ப பெரிய ராக்க தூக்கிட்டு வந்துட்டு இருக்கிறான். இவங்க கூடவே இவங்க ஆசையை வளர்த்துட்டு இருக்கிற நாயும் வந்துட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாம
இவங்க வர்ற வழியை தெரிஞ்சுக்கிட்டு இவங்களை ட்ராப் பண்ணணுன்றதுக்காக அந்த கமாண்டர் வந்து ரெடியாக சோல்ஜரை வச்சு மேலேருந்து பார்த்துட்டு இருக்காங்க. இது தெரியாமல் ஹீரோடைய ஃப்ரெண்டு வந்துட்டு இருக்க. ஸோ இவங்களை பார்த்ததுமே கமாண்டர் ஆர்டர் கொடுக்கவும் அவங்களுடைய சோல்ஜர்ஸ் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து ஒரு பெரிய ராட்சச கல்லை ரோப் கட்டி கீழே உருட்டி விட அது கரெக்டாக ஹீரோடைய ஃப்ரெண்டு மேலேயே விழுந்துருது. ஸோ இதை பார்த்த கமாண்டருக்கு ஒரே சந்தோஷம். எப்போ பார்த்தாலும் இவனுங்க வந்து ரொம்பவே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கானுங்க, இந்த வாட்டி வசமாக மாட்டிக்கிட்டானுங்க, இந்நேரம் இவனுங்க பரலோகத்துக்கு பாடையில் போயிருப்பானுங்க அப்படின்னு ஹாப்பியாக சொல்லி கிண்டல் அடிச்சிட்டு இருக்கேன். பட் ஹீரோடைய ஃப்ரெண்டு 2 பேரும் ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிட்டாங்க. அதாவது ஹீரோ வச்சிருந்த கல் வந்து மேல இருந்து உருண்டு வந்த ராட்சச பாறையவே தாங்கிட்டு இருக்குது. அடுத்தது இந்த சைடு எல்லா சோல்ஜரும் வேக வேகமாக வர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஹீரோவும் ராட்சச பாறையை எப்படியாச்சும் தள்ளி விட்டுலான்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது அவனுக்கு சப்போர்ட்டா ஃப்ரெண்டும் மேஜிக் ட்ரிங்கை வந்து குடிக்க. ஸோ இப்போ 2 பேரும் சேர்ந்து தள்ளுறதுக்கு ட்ரை பண்றாங்க. இதை பார்த்த கமாண்டரும் இவனுங்க இன்னும் சாகலையா, இது மட்டும் நடக்கக்கூடாது அப்படின்னு சோல்ஜர்ஸ் எல்லாத்தையுமே பாறை மேலே ஏறி ஹீரோவால் தூக்க முடியாத மாதிரி இருக்க சொல்ல அதே மாதிரி எல்லா சோல்ஜர்ஸும் அந்த பாறை மேலே ஏறி நிற்கிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோவும் ஃப்ரெண்டு காரணம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த பாறையை தூக்கி வீசிடுறாங்க. அதனால மொத்த சோல்ஜர்ஸ் எல்லாருமே சில்லற மாதிரி சதறி போயிட. ஸோ இதை பார்த்த மற்ற சோல்ஜர்ஸ் எல்லாருமே பயந்து ஓடிட. கமாண்டரால் ஓட முடியல, அதனால பாவம் அவர் ஹீரோ கிட்ட மாட்டிக்கிறாரு. ஸோ இதனால இவனுங்க 2 பேரும் சேர்ந்து கமாண்டரோடைய காதை பிடிச்சி உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்களை கொல்றதுக்கு பிளான் பண்ணியிருப்ப, உனக்குலாம் எவ்வளோ பட்டாலும் புரியாது போல, என்ன நீ இனிமேல் மறக்கவே முடியாத அளவுக்கு உன்னை ஏதாவது பண்ணி விட்டுறணும் அப்படின்னு கேட்க கமாண்டரும் ஐயோ என்னை மன்னிச்சிடுங்கப்பா, நானே பிள்ளை குட்டிக்காரன், எனக்கு மேலே இருந்து ஆர்டர் வருது, அதனால தான் நான் இப்படி பண்ணுறேன், எனக்கு என்ன உங்ககிட்ட ஏதாவது பிரச்சனையா என்ன, இனிமேல் இந்த மாதிரி பிரச்சனை வராமல் நான் பார்த்துக்கிறேன், உங்கள் வழிக்கே வரமாட்டேன் அப்படின்னு கெஞ்சிடாரு. உடனே ஹீரோவும் ஃப்ரெண்டுக்காரனும் எங்களுடைய கண்ணு முன்னாடி நிற்காம ஒழுங்காக பொழைச்சி போயிடு அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட. அடுத்ததாக ஹீரோடைய வில்லேஜில் ஒரு அழகான பொண்ணு வந்து இறங்குறான். ஸோ இவ்வளோ தான் ஹீரோ வந்து சின்ன வயசுலேருந்து லவ் பண்ணியிருந்திருப்பான். ஸோ இவ்வளோ நாள் பக்கத்து சிட்டியில் போய் 8 வருஷம் படிச்சுட்டு இப்போ தான் ஊருக்கு வந்து இருந்திருப்பாங்க போல். ஸோ ஹீரோவை பார்த்ததுமே அவளும் வந்து பேசுகிறா, எப்படி இருக்க என்னன்ற மாதிரி. ஸோ கொஞ்சம் நேரம் பேசிட்டு அப்படியே கிளம்புனதுமே ஹீரோ அவளுடைய ஃப்ரெண்டு கிட்ட அவளை எனக்கு ரொம்பவே பிடிக்கும்டா, நான் என்னுடைய லவ்வை வந்து அவகிட்ட சொல்ல போகிறேன் அப்படின்னதும் ஃப்ரெண்டுக்காரன் அவள் இன்னுமே அவமலை அதே லவ் வச்சிருக்காளான்றது சொல்ல முடியாது, அது வந்து சின்ன வயசு, அதனால அப்பா அப்படி இருந்திருக்கலாம், ஸோ இப்போல்லாம் உன்னுடைய மனசில் ஆசையை வளர்த்துக்காத அப்படின்னு சொல்ல அதுக்கு ஹீரோ மறுநாளே ஒரு பெரிய ஹார்ட் ஷேப்ல இருக்க கல்லை வந்து ரோப்பை கட்டி லவரை பார்க்க வந்தா. அவ ஹீரோ கண்ணு முன்னாடி ஸ்மார்ட்டா வர அவன் குதிரையில ஏறி போயிட்டா. ஸோ இதை பார்த்த ஹீரோவுடைய முகமே சுருங்கி போயிடுச்சு. இருந்தாலுமே என்னைக்கு இருந்தாலுமே லவர்கிட்ட என்னுடைய லவ் சொல்லியே தீர்வேன்ற மாதிரி நினைச்சுக்கிறான். அப்படியே கட் பண்ணா அடுத்தது நம்ம ரோம் கிங்டம் தான் காட்டுறாங்க. ஸோ அங்கே நிறைய ஒர்க்கர்ஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ டாக்ஸ் கலெக்டர் டாக்ஸை வந்து கலெக்ட் பண்ணிக்கிட்டு அங்க இருந்து அப்படியே கிளம்பி கிங்டம்க்கு வரும்போது அங்க இருந்த பெரிய பெட்டியில இருந்து ஒரு தங்க காயின் வந்து விழுந்துருது. ஸோ அதை அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்த அந்த பால்ன்ற மாதிரி இந்த ஒர்க்கர் வந்து பார்த்துட்டு மண்ணை போட்டு அந்த காயினை வந்து மறைச்சு வச்சிட்டான். அப்புறமா அந்த டாக்ஸ் கலெக்டர் அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் இந்த பால் என்ன பண்றாருன்னா அந்த காயின் எடுக்க இதை பார்த்து அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீ எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்க, இது மட்டும் ரோமுக்கு தெரிஞ்சா நம்ம எல்லாரையுமே உள்ளத்துக்கு போட்டுருவாரு அப்படின்னு சொல்ல அதுக்கு பால் வந்து ஸோ நம்மளும் எத்தனை நாள் தான் இப்படி வேலை பார்த்துட்டே இருக்கிறது, அந்த டாக்ஸ் கலெக்டர் வந்து அவர் வச்சிருந்த பெட்டியில இருந்தது எல்லாமே அவர் கலெக்ட் பண்ண டாக்ஸ் தானே, ஸோ அந்த பெட்டி ஃபுல்லுமே காயினாக தான் இருக்கணும், ஸோ அதை மட்டும் நம்ம எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான், எனக்கு எப்படி எடுக்கலான்றது ஒரு பிளான் இருக்குது, நீங்க எதுவும் பேசாம என் கூட மட்டும் இருங்க, அப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு இவங்க ஒரு பிளான் போடுறாங்க. அடுத்ததான் நம்ம ஹீரோடைய வில்லேஜை தான் காட்டுறாங்க. ஸோ அங்கே எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒன்றா சேர்ந்து ஒரு சின்ன பார்ட்டி மாதிரி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை அவங்களுடைய சீஃப் தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாரு. அப்புறமா எல்லாருமே ஒன்றா உட்காந்து பேசி சிரிச்சிட்டு இருக்கேன். இங்கே உள்ள பார்த்தீங்கன்னா அந்த பால் இருக்கான்ல, அவன் சொன்ன மாதிரி ஒரு ஜோசியக்கார மாதிரி மாற்றிக்கிட்டு அவங்க கூட ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிட்டு நம்ம ஹீரோடைய வில்லேஜுக்குள்ளே வர. ஸோ ஹீரோடைய வில்லேஜுக்கு தான் கேட் கீப்பர்ஸ் இருப்பாங்கல்ல. ஸோ அவங்க நல்ல மழை வேற பெஞ்சிட்டு இருக்கும். அதனால கேட் கீப்பர்ஸ் பால் கிட்ட நீங்கள் யாரு அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு பால் வந்துட்டு நாங்கள் வந்து ஒரு பெரிய ஆஸ்ட்ராலஜர், ஸோ அந்த வழியாக வந்துட்டு இருக்கும்போது ரொம்ப மழையாக வந்துடுச்சு, அதனால எங்களால் எங்கேயுமே போக முடியல, இன்னைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் இங்கே தங்கிக்கிறோமே, பெர்மிஷன் கிடைக்குமா அப்படின்னு கேட்கும்போது கேட் கீப்பரும் கொஞ்சம் இருங்க நாங்கள் எங்கள் சீஃப் கிட்ட கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சீஃப் கிட்ட போய் இந்த மாதிரி ஒரு ஃபேமஸான ஆஸ்ட்ராலஜர் வந்திருக்கிறாரு, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இங்கே ஸ்டே பண்ணிக்கவான்ற மாதிரி அவர் கேட்டார், ஏன்னா மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால அப்படின்னதும் சீஃபும் பார்த்தீங்கன்னா சரி இன்னைக்கு ஒரு நாள் தானே, நைட்டு மட்டும் தானே இருந்துட்டு போகட்டும், அது மட்டும் இல்லாமல் ஜோசியம் வர பாப்பார்னு சொன்னார் இல்லையா, ஸோ நம்மளும் நம்மளுடைய வில்லேஜை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னதும் அதுக்கு ஃப்ரெண்டுக்காரன் இல்லை வேண்டாம், இப்படி தெரியாத ஆளை யாரையுமே நம்பி நம்ம வில்லேஜுக்குள்ளே விட்டுறது எனக்கு எதுவும் சரியா படலை, அது மட்டும் இல்லாமல் எதுக்காக நம்ம வில்லேஜை பற்றி ஜோசியக்காரங்கிட்ட போய் தெரிஞ்சுக்கணும், அவனுங்க சும்மா காசுக்காக எதையாவது சொல்லி விட்டுருவானுங்க, இதனால நம்ம தான் கஷ்டப்படணும், அதனால இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்ற மாதிரி சொல்ல சீஃபும் ஏன் எப்போவுமே எதையாவது திங்க் பண்ணிட்டே இருக்கிற, இப்படி கொட்டுற மலையில அவங்களுக்கு நம்ம உதவி பண்ணாமல் இருக்க முடியுமா, அப்படி பண்ணாமல் விட்டுட்டோம்னா நம்ம தான் பெரிய பழி பாவத்துக்கு ஆளாயிடுவோம், அதனால அவங்க உள்ள வரட்டும்ன்ற மாதிரி சீஃப் வந்து பெர்மிஷன் கொடுத்துடுறாரு.
அடுத்தது இந்த சைடு பாலை காமிச்சா ஸோ அவங்களுக்கு தான் உள்ள வர விட்டுட்டாங்க இல்லையா. ஸோ அவனுக்கு வந்து நல்ல மரியாதை கொடுத்து சாப்பாடுலாம் கொடுத்து சரி இந்த வில்லேஜை பற்றின கொஞ்சம் ஃபியூச்சர் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்கும்போது பாலும் வந்து எனக்கு உங்களுடைய வில்லேஜ் வந்து ரொம்பவே ஒளிமயமாக ஜொலிக்கிற மாதிரி இருக்குது, ஒரு பெட்டி நிறைய தங்க காயின் உங்களை தேடி வரப்போகுது அப்படின்னு நான் சொல்லலை, உங்கள் வில்லேஜோடைய ஜோசியம் சொல்லுது. ஸோ நீங்கள் எல்லாருமே சேர்ந்து தான் இந்த ரோமை ஆள போகிறீங்க அப்படின்ற மாதிரி கட்டம் காட்டுது. ஸோ அந்த காயின் எல்லாமே ரோமில் உள்ளது, நீங்கள் தான் இனிமேல் வரப்போகிற நாளில் ஸ்டார் அப்படின்னு சொல்ல அதுக்கு ஃப்ரெண்டுக்காரன் வந்து சுத்தம் இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது, இப்படி உசுப்பேத்தி எங்கே கொண்டு விட போகிறான்னு தெரியலையே, இதுக்கெல்லாம் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும் அப்படின்னு சொல்ல இதை புரிஞ்சுக்கிட்ட பால் வந்து இதுக்கு மேலே இங்கே இந்த ஃப்ரெண்டுக்காரனை இருக்க விடக்கூடாது, அவன் நம்ம பிளான் எல்லாத்தையுமே சொதப்பி விட்டுருவான், அப்புறமா நான் போட்ட பிளான் எல்லாமே வேஸ்ட் ஆகிடும், அதனால இவனை எப்படியாவது வெளியில் அனுப்பணுமே அப்படின்னு யோசித்துக்கிட்டே சீஃப் கிட்ட நான் இப்படி பார்த்துட்டு இருக்கும்போது என்னை டிஸ்டர்ப் பண்ணுறதுனால என்னால் அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, அதனால என்னால் பார்க்க முடியல அப்படின்னது. உடனே சீஃபும் ஃப்ரெண்டை பார்த்து நீங்கள் இருந்து எதையும் குழப்பிட்டு இருக்காத, உடனே இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறாரு. அடுத்தது பாலும் சீஃப் கிட்ட இனிமேல் உங்களுக்கு வசந்த காலம் வாசல் வழியாக வந்து கதவை தட்டும், ரோம் கிங்டமே உங்களை பார்த்து மிரள போகுது, அந்த நாள் வர்றதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது அப்படின்னு அவனுடைய வாய்க்கு வந்ததை அப்படியே வண்டியாக விட்டுட்டு இருக்கிறான். அடுத்த நாள் டாக்ஸ் கலெக்டர் ஹீரோட வில்லேஜுக்கு டாக்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்காக வராங்க. அங்கேயே வேவ் பார்த்துட்டு இருந்த கமாண்டர் வந்து டாக்ஸ் கலெக்டர் கிட்ட இங்கே எதுக்கு வந்தீங்க, இவங்க கிட்ட இருந்து ஓட்ட உடசல் பாத்திரம் கூட உன்னால வாங்கிட்டு போக முடியாது, மோசமான முரடனுங்க, அதனால வந்த வழியிலே போயிடு, இவனுங்களை சைடில் பார்க்கறது தான் என்னுடைய அசைன்மெண்ட் ஒர்க் அப்படின்னு சொல்ல அது கலெக்டரும் இல்லை நான் அந்த வில்லேஜுக்கு தான் வரணுன்ற மாதிரி ரோம் கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கிறேன், ஸோ ரோம் கிங்டமுக்கு டாக்ஸ் கட்டாமல் யாராலையுமே தடுக்க முடியாது அப்படின்னு அந்த கமாண்டர் சொன்னதை காதில் வாங்காம டாக்ஸ் கலெக்டர் அவர் பாட்டுக்கு உள்ள போக ஸோ இவங்க எப்படி உள்ள வராங்கன்னு தெரிஞ்சதுமே எல்லாருமே ரெடியாக இருக்காங்க. ஸோ அந்த டாக்ஸ் கலெக்டரும் எல்லாருக்கிட்டையும் டாக்ஸ் கட்டாமல் இங்கே யாருமே இருக்க முடியாது, கண்டிப்பாக நீங்கள் டாக்ஸ் கட்டி தான் ஆகணும் அப்படின்னு சொன்னதும் ஸோ சீஃப் இருந்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் நீ இங்கே இருக்கியான்றதை பாரு, உன்னை மாதிரி இங்கே வந்து உன்னுடைய ஆட்களுடைய ட்ரெஸ்ஸை பாரு அப்படின்னு கவசம் எல்லாத்தையுமே எடுத்து காட்டிட்டு ஹீரோவை பார்த்து கண்ணை காமிக்கவும் ஹீரோவும் ஃப்ரெண்டும் சேர்ந்து வந்தவங்கள வெளுத்து வாங்கி வெளியில் அனுப்பி விட்டுட. ஸோ அவங்களுடைய தங்க காயின்ஸ் இருக்கிற பெட்டி மட்டும் ஹீரோடைய வில்லேஜுக்கு கிடைச்சிருது. ஸோ இதை பார்த்த கமாண்டரும் இதுக்கு தான் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், பெரிய ஆளு மாதிரி போய் பேச போனேன், அவனுங்க ஃபுட்பால் மாதிரி மிதிச்சு தள்ளி விட்டுட்டானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்போ ஹீரோ வர அவனை பார்த்ததுமே கமாண்டர் வந்து கதறிட்டு போயிட்டான். இங்க இந்த சீஃப்க்கு பார்த்தீங்கன்னா பெட்டி நிறைய காயினை பார்த்ததுமே கண்கொள்ளா காட்சியா இருக்குது. ஜோசியர் சொன்னது பழிச்சிருச்சு, ஜோசியர் சொன்ன மாதிரி நமக்கு வசந்த காலம் வாசல்லே வந்து நின்றுட்டு இருக்குது, இதை நம்ம இன்னைக்கு செலிப்ரேட் பண்ணி ஆகணும் அப்படின்னதும் அதுக்கு ஃப்ரெண்டுக்காரன் அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது, இது ரொம்பவே தப்பு, இதை நம்ம ரோம் கிட்ட கொடுத்து தான் ஆகணும், இல்லாட்டி அந்த ரோம் கிங்டமுக்கு நம்ம மேலே இன்னுமே கோபம் தான் வரும், இதை வச்சு நம்ம என்னதான் பண்ண போறோம், இதை வச்சுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்ல சீஃப் இருந்துக்கிட்டு அதுக்குன்னு இத்தனை காயினை பார்த்துட்டு எப்படி கொடுக்க முடியும், இதெல்லாம் நமக்கு வர வேண்டியது தானே, இந்த உலகத்தையே ஆள போறோம் நம்ம தான், அதுக்கான அறிகுறி தான் இது அப்படின்னு சொல்ல பட் ஃப்ரெண்டுக்காரன் ரொம்ப ஆர்கியூமெண்ட் பண்ண உடனே சீஃப் வந்து சரி இந்த முடிவை நம்ம ஊர் மக்களே எடுக்கட்டும், யாரெல்லாம் இந்த பெட்டி வேணும்னு சொல்றீங்களோ அவங்க எல்லாம் இந்த பக்கம் வாங்க, யாரெல்லாம் வேண்டாம்னு சொல்றீங்களோ அவங்கெல்லாம் அந்த பக்கம் போங்க அப்படின்னு சொல்ல ஹீரோ ஃப்ரெண்டு இந்த ரெண்டு பேரை தவிர எல்லாருமே தங்க பெட்டி வேணுன்ற மாதிரி சொல்லி கேட்குறாங்க போல. ஸோ சீஃப் வந்து ஃப்ரெண்டு கிட்ட இதுதான் முடிவு, மெஜாரிட்டி இதுக்கு தான் ஓட்டு விழுந்ததுனால பெட்டியை வந்து நம்மளே வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிடுறாரு. அடுத்தது இந்த டாக்ஸ் கலெக்டரும் பார்த்தீங்கன்னா ஹீரோடைய வில்லேஜை பற்றி அந்த சீசர் கிட்ட வந்து சொல்லிட்டாரு. கடைசியாக இதை கேட்டதுமே சீசர் வந்து ரொம்பவே டென்ஷன் ஆகி இதை பற்றி எதுக்கு இத்தனை நாள் என்கிட்ட சொல்லலை அப்படின்னு மினிஸ்டர் கிட்ட கேட்க அதுக்கு மினிஸ்டரும் இந்த சின்ன விஷயத்தெல்லாம் நானே ஹேண்டில் பண்ணிக்கலாம்னு நினச்சேன், எதுக்கு உங்களுடைய காதில் போட்டுக்கிட்டு இருந்தால் சொல்லலை, நேரம் வரும்போது கண்டிப்பாக உங்ககிட்ட சொல்லணும்னு தான் இருந்தேன், அதுக்குள்ளே இப்படி ஆகுன்றதை நான் நினச்சி பார்க்கல அப்படின்னு ஃபீலிங்காக சொல்ல இதை கேட்ட இன்னுமே டென்ஷனான சீசர் வந்து நம்ம கிட்ட இருக்கிற எல்லா படையுமே கூட்டிட்டு அந்த வில்லேஜுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ஆர்டர் போட்டுடுறாரு. அடுத்தது இந்த சீசர் சொன்ன மாதிரியே சோல்ஜர் எல்லாருமே ரெடியா அட்டாக் பண்றதுக்காக இருக்காங்க. அங்க வில்லேஜ்ல இருக்கிற எல்லாருமே அந்த மேஜிக் ட்ரிங்க் எடுத்து குடிச்சிட்டாங்க. அதனால அங்க சோல்ஜர்ஸ் எல்லாருமே அப்படி குடிச்சா என்ன ஆகும், அப்படி குடிச்சா எல்லாத்துக்குமே யானை பலம் கிடைச்சிரும் இல்லையா. ஸோ அந்த சோல்ஜர்ஸ் எல்லாரையுமே தூக்கி எடுத்து ரப்பர் மாதிரி அங்கங்கன்ற மாதிரி தூக்கி வீசிட்டு இருக்காங்க. அதுல ஒரு சோல்ஜர் டீம் மட்டும் கவசம் மாதிரி அவங்களே சேவ் பண்ணிட்டு இருக்க, அவங்களையும் வச்சு வாங்கன்னு வாங்கி துண்டை காணும் துணியை காணும்ன்ற மாதிரி விரட்டி விட இது எல்லாத்தையுமே மேல இருந்து சீசரும் பார்த்துட்டு தான் இருந்திருப்பாரு. இங்க இருந்தா இதுக்கு மேலேயும் பிரச்சனை ஆயிடும்ன்ற மாதிரி அங்க இருந்து வேகமா கிளம்பி போயிடுறாங்க. அடுத்ததும் சீஃபா பாத்தீங்கன்னா இந்த ரோம் கிங்டம் அப்படியே சுத்த விட்டதுனால அதை செலிப்ரேட் பண்றதுக்காக பார்ட்டிலாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அப்போ ஹீரோ கிட்ட சீஃப் வந்து நம்ம வந்து ஒரு டிராமா போடலாம், அதுக்கு நீ சீசர் மாதிரி ஆக்ட் பண்ணணும் போது அதே மாதிரி நம்ம ஹீரோவும் சீசர் மாதிரி ரோல் எடுத்து பண்ணிட்டு இருக்க அது எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஃப்ரெண்டுக்காரன் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அங்க இந்த பால் இருக்கார் இல்லையா, ஸோ அவன் வந்து ஃப்ரெண்டு கிட்ட காளான் சூப்ல ஏதோ கலந்து கொடுக்க அது குடிச்சதுமே ஃப்ரெண்டுக்கு வந்து ஹாலோசினேஷன் வந்து வர ஆரம்பிச்சிடுது. ஸோ அதை யூஸ் பண்ண பால் வந்து ஃப்ரெண்டை வந்து ஹிப்னாட்டிக் பண்ண ஸ்டார்ட்
பண்ணுறான். அப்படி ஹிப்னோடைஸ் பண்ணி சீசர் தான் உன்னுடைய எதிரி, அவனை நீ எங்கே பார்த்தாலுமே கொன்னுரு, இல்லாட்டி அவன் உன்னுடைய ஏரியா எல்லாத்தையுமே ஏப்பம் விட்டு அழிச்சு தீர்த்துடுவான், அதனால நீ சீசரை பார்த்தாலே கொல்லணும் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டோடைய கண்ணை பார்த்து ஏவி விட இப்போ சீசர் கேரக்டரை நம்ம ஹீரோ தானே பண்ணிட்டு இருக்கிறான். ஸோ ஹீரோ தான் சீசர்ன்ற மாதிரி இவனுடைய மனசுக்குள்ள தோணி அவனை கொன்னா மட்டும்தான் உன்னுடைய வில்லேஜ் தப்பிக்குன்ற மாதிரியும் இவன் ஏற்றி விட, அதே மாதிரி ஃப்ரெண்டோடைய கண்ணுக்கு ஹீரோ வந்து சீசர் மாதிரி தெரிஞ்சதுனால அவனை விடாம துரத்தி கட்டையை கொண்டுலாம் அடிக்க ஆரம்பிக்க, ஹீரோவும் உனக்கு என்னடா ஆச்சு, நான் உன்னுடைய உயிர் ஃப்ரெண்டுடா, உனக்கு மண்டையில மூளை எதுவும் மங்கி போயிடுச்சா அப்படின்னு கேட்க, அது எல்லாத்தையுமே காதில் வாங்காம மேஜிக் ட்ரிங்கை வேற இந்த ஃப்ரெண்டு வந்து குடிச்சிட்டு ஹீரோவா பயங்கரமா போட்டு அடிச்சிட்டு இருக்கிறான். அவனை வில்லேஜ் மக்களால் கூட பிடிக்க முடியல, அதனால வேற வழி இல்லாம அவனை பிடிச்சி அந்த சிங்கர் வந்து பாடிடக்கூடாதுன்னு அவனை வந்து கட்டி வச்சிருப்பாங்க இல்லையா, ஸோ அவனை அவுத்து விட்டு ஃப்ரெண்டு காதலே பாட சொல்றாங்க. உடனே இப்பதான் ஃப்ரெண்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமா சுய நினைவு வருது. ஸோ சுய நினைவு வந்ததுமே அந்த காளான் சூப்பை வந்து ஜோசியர் தான் கட்டாயப்படுத்தி என்னை குடிக்க சொன்னாரு, அதுக்கப்புறம் தான் எனக்கு இப்படி ஆயிடுச்சு, ஆமா அவனை எங்க அப்படின்னு கேட்கும்போது அதுக்குள்ள எல்லாருமே ஜோசியரை காணும், நம்ம கிட்ட இருந்த தங்கப்பெட்டியுமே காணும், அது எல்லாத்தையுமே அந்த ஜோசியரை வந்து தூக்கிட்டு போயிட்டாரு போல, ஏன்னா அவர் கூட வந்தவங்களே காணும் அப்படின்னு சொல்ல. உடனே இதெல்லாம் கேட்டுட்டு நினைச்சேன் இப்படிதான் ஆகும்னு நான் நினைச்சேன், இதுக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் அவங்கள உள்ள விடக்கூடாதுன்னு சொன்னேன், இப்போ நமக்கே ஸ்கெட்சை போட்டு நம்ம கிட்ட இருந்து எல்லாத்தையுமே தூக்கிட்டு போயிட்டாங்க, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இது ரோமனுக்கு வந்து தெரிஞ்சா நம்ம கதையை அரோகதி தான் அப்படின்னு சொல்ல. ஸோ இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டதுனால அந்த வெல்விசரும் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட இருந்த மேஜிக் ட்ரிங்க் எடுத்து கொடுத்துட்டு காட்டுக்கு போய் இன்னுமே என்னுடைய கோவர்க்கர்ஸ் கிட்ட இந்த மேஜிக் மருந்து ரெடி பண்ற ஃபார்முலா வந்து கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அந்த ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ள இந்த வெல்விசர்ஸ் மட்டும் போறாரு. உள்ள வர்றதுக்கு ஹீரோடைய ஃப்ரெண்டுக்கெல்லாம் பெர்மிஷன் இல்லைன்னு சொல்லி ஹீரோ ஃப்ரெண்டுக்காரன் இவங்க 2 பேரையும் வெயிட் பண்ண சொல்லிட்டு போறாரு. பட் ஹீரோ என்ன பண்றான்னா அவருக்கு பின்னாடி அந்த பப்பியை போக சொல்லிடுறான். அடுத்தது இந்த சைட் நம்ம சீசரை காமிச்சா மினிஸ்டர் கிட்ட இன்னும் எனக்கு வில்லேஜை பற்றின எந்த ஒரு அப்டேட்டும் வரல அப்படின்னு கேட்கும்போது மினிஸ்டர் வந்து தலைவரே அந்த வில்லேஜில் மேஜிக் ட்ரிங்க் பண்ணுறவங்களால தான் இவ்வளோ பெரிய ப்ராப்ளமாக இருக்குது, அதை மட்டும் சரி பண்ணிட்டா இனிமேல் எல்லாமே சால்வ் ஆகிடும். இன்னைக்கு அந்த வெல்விசர்ஸ் அவருடைய ஃப்ரெண்டோடைய ஃபாரஸ்ட் ஏரியாவில் மீட்டிங் போகிறதா கேள்விப்பட்டேன், ஸோ இந்த சான்ஸை யூஸ் பண்ணி தான் வெல்விசரை நம்ம பக்கம் கொண்டு வர முடியும் அப்படின்னதும் என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, இனிமேல் ஃப்ரீயாக விடுங்க, மற்ற எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அடுத்தது வெல்விசர் எல்லாரும் அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவில் எல்லாருமே இந்த ஹெர்பலை வச்சு மேஜிக் ட்ரிங்கை வந்து யூஸ் பண்ணி இது டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கிறேன், இதோடைய பவர் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும், இதை யார்கிட்ட வச்சு செக் பண்ணலாம், அங்கே இருக்கிற ஒரு வெல்விசருக்கு வந்து கொடுத்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு வெல்விசர்ஸ்க்கு வந்து இதை கொடுக்கவும் அவருக்கு ரொம்பவே பெரிய பவர் கிடச்சி அங்கே இருக்கிற பெரிய கல்லை தூக்கி செம ஸ்பீடாக தூக்கி வீசிடுறான். ஸோ இதை பார்த்த வெல்விசர்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்பவே ஹாப்பியாகிடுது, இது நல்லா ஒர்க் ஆகுது அப்படின்னு அவங்க அதை பார்த்துட்டு இருக்க அந்த மேஜிக் ட்ரிங்க் குடிச்சவர் அவருடைய வேஷத்தை கழிச்சு நீங்கள் நினச்ச மாதிரி நான் ஒன்றும் வெல்விசர் கிடையாது அப்படின்னு அவர் போட்டிருந்த வேஷத்தை கழிச்சு காமிக்கிறாரு. அது வேற யாரும் கிடையாது, மினிஸ்டர் தான். அங்க இருக்கிற எல்லாரையுமே கட்டி தொங்க விட்டு ஹெட்டான ஒரு வெல்விசர் இருப்பாரு, அவரையும் தூக்கிட்டு ரோம் கிங்டம்க்கு வந்து கூட்டிட்டு வந்துட்டான். ஸோ இது எல்லாத்தையுமே ஹீரோடைய டாக் வந்து பார்த்துருக்கோம். ஸோ இது பார்த்துட்டு ஹீரோ கிட்ட வந்து சொல்ல உடனே ஹீரோவும் ஃப்ரெண்டும் நாய் பின்னாடி போய் பார்க்குறாங்க. அங்கே பார்த்தா வெல்விசர்ஸ் எல்லாத்தையுமே தொங்க விட்டு இருக்கிறத பார்த்து மெயினான ஹெட் எங்க அப்படின்னு கேட்கும்போது இங்கே இருக்கிற வெல்விசர்ஸ் மெம்பர்ஸ் எல்லாருமே நீங்கள் எதுக்கு உள்ள வந்த, நீங்கள் இங்கே வரக்கூடாதுல்ல, உங்களுக்கு பெர்மிஷன் கிடையாது, எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது ஹீரோவும் அட பாவீங்களா உள்ள வந்து ஹெல்ப் பண்ணலான்னு வந்தா இப்படியா பேசுறீங்க, அங்கே தொங்கிட்டு இருக்கீங்களா தொங்கிட்டே இருங்க அப்படின்னு. அதுக்கு வெல்விசர்ஸ் மெம்பர்ஸ் வந்து மினிஸ்டர் தான் இது எல்லாத்துக்குமே காரணம், வெல்விசர்ஸ் வந்து தூக்கிட்டு போயிட்டான், அவரை போய் காப்பாத்துங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொன்னதும் அடுத்தது நம்ம ஹீரோ ஃப்ரெண்டு காரணமாக பார்த்தீங்கன்னா அந்த ரோம் கிங்டம்க்கு வந்து வெளியில் நின்று பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அங்கே இருக்கிற சோல்ஜர்ஸை பார்த்துட்டு அவனை டாக்க வச்சு அந்த சோல்ஜரை டைவர்ட் பண்ணி புதருக்குள்ள இழுத்து மட்டையாக்கி சோல்ஜரோடைய ட்ரெஸ்ஸை நம்ம ஹீரோ போட்டுக்கிட்டு சோல்ஜர் மாதிரியே ஆகிட்டான். ஏன்னா அப்போ தானே ரோம் கிங்டம்குள்ளே போய் வெல்விசர்ஸை சேவ் பண்ண முடியும், அதனால தான் இப்படி கெட்டப் போட்டு உள்ள போலான்ற மாதிரி டிசைட் பண்ணி ஃப்ரெண்டு ஹீரோ தான் பிடிச்சான்னு ஃப்ரேம் பண்ணலாம் டிசைட் பண்றாங்க. அடுத்தது இந்த சைட் மினிஸ்டரை காமிச்சா அந்த வெல்விசர் ஹெட் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட நீ மட்டும் மேஜிக் ட்ரிங்க் எப்படி பண்ணணும்னு அந்த ஃபார்முலா மட்டும் சொல்லி கொடு, அப்படி நீ சொல்லி கொடுத்தா உனக்கு நல்லது, உனக்கே தெரியும் அங்கிருந்து தப்பிச்சு போகணும்னு நினைக்கிறது ஒரு பெரிய முட்டாள்தனம்னு, அதனால ஒழுங்கா சொல்லிடு அப்படின்னு சொல்ல அதுக்கு வெல்விசர்ஸ் வந்து என் உயிரே போனாலும் அதை மட்டும் நான் சொல்லவே மாட்டேன் அப்படின்னதும் அதுக்கு மினிஸ்டர் வந்து உன்னுடைய உசுறு போகாது, பட் நான் உன்னை கொடுமைப்படுத்துறதுனால இதுக்கு என்னுடைய உயிரே போலான்ற மாதிரி நீ ஃபீல் பண்ற வரைக்குமே உன்னை டார்ச்சர் பண்ணி உன்னை சித்திரவதை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு மிஷின்ல கட்டி தொங்க விட அப்பதான் ஒரு சோல்ஜர் வந்து நம்ம சோல்ஜர் ஒருத்தன் ஹீரோடைய வில்லேஜில் இருக்கிற ஒரு ஃப்ரெண்டுக்காரன்னு ஒருத்தனை பிடிச்சிட்டு வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்ல. ஸோ ஆக்சுவலாக அது நம்ம ஹீரோடைய பிளான் தானே, அது தெரியாத இந்த மினிஸ்டரும் நம்ம ஹீரோ பார்க்கறதுக்காக வந்து இவன் தான் அந்த வில்லேஜோடைய ஸ்பை அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்து சொல்ல நீ ரொம்ப நல்ல காரியம் பண்ணியிருக்கிற, இவனை பிடிச்சிட்டு வந்ததுக்கு உனக்கு என்ன வேணும்னாலுமே ஆளுங்க கிட்ட இருந்து வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டையும் இழுத்துட்டு போக
ஸோ அடுத்தது நம்ம ஹீரோ எனக்கு நல்லா பசிக்குது, ஸோ நல்லா சாப்பாடு கொடுங்க அதுவே போதும் அப்படின்னு வந்த வேலையை விட்டுட்டு சாப்பிட போயிட்டான். ஃப்ரெண்டும் ஹீரோ கிட்ட வேணாண்டா நீ சாப்பிட போனா நம்ம எதுக்கு வந்திருக்கோன்றதே நீ மறந்து போயிடுவ, ஸோ போகாத அப்படின்னு சொல்ல. பட் நம்ம ஹீரோ அது எல்லாத்தையுமே காதில் வாங்காம அங்கேருந்து சாப்பிட போயிட்டான். அடுத்ததான் ஆல்ரெடி வெல்விசரை மெஷினை வச்சு டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தது பத்தாதுன்னு இப்போ ஃப்ரெண்டையும் மெஷினை வச்சு டார்ச்சர் பண்ண. அப்படி இருந்துமே இந்த வெல்விசரை பார்த்தீங்கன்னா ஃபார்முலாலாம் சொல்லித்தர முடியாதுன்ற மாதிரி சொல்லிடுறாரு. அப்போ ஃப்ரெண்டோடைய டாகும் ஃப்ரெண்டை தேடி மோப்பம் பிடிச்சிட்டு வருது. அதை பார்த்துட்டு இருந்த மினிஸ்டர் வந்து கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் அந்த டாகையும் மெஷினை வச்சு டார்ச்சர் பண்ணலான்ற மாதிரி முடிவு பண்ணுறான். ஸோ இதை பார்த்தா தாங்க முடியாத வெல்விசர்ஸ் வந்து டாக் எதுவும் பண்ணிட வேண்டாம், நான் அந்த மேஜிக் ட்ரிங்கை எப்படி பண்ணணுன்றதை சொல்லித்தரேன் அப்படின்னு கடைசியாக ஒத்துக்கிறாரு. ஸோ இதை கேட்ட ஃப்ரெண்டு வந்து எதுக்கு அவசரப்படுறீங்க, நீங்கள் மட்டும் இப்படி பண்ணிட்டா நம்ம வில்லேஜ் வந்து டோட்டலாக அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்ல. அதுக்கு வெல்விசர்ஸ் வந்து நமக்கு இதை விட்ட வர வழி இல்லைன்ற மாதிரி சொல்லிடுறாரு. அடுத்தது மேஜிக் ட்ரிங்குக்கு தேவையான எல்லா ஹெர்பல்ஸையும் வச்சு அந்த மேஜிக் பர்சனை வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வெல்விசர் மினிஸ்டர் கிட்ட எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு என்னுடைய அசிஸ்டன்ட் வேணும் அப்படின்னதும் அதனால மினிஸ்டரும் ஃப்ரெண்டை வந்து லாக் பண்ணி வாயெல்லாம் லாக் பண்ணி கொண்டு வரேன். அதுக்கு மினிஸ்டர் வந்து இல்லை நான் சொல்கிற மந்திரத்தை என் கூட சேர்ந்து என்னுடைய அசிஸ்டண்ட்டும் சொன்னால் மட்டும்தான் இது பழிக்கும் அப்படின்னு சொல்ல. மினிஸ்டரும் சரி என்னமோ அப்படின்னு ஃப்ரெண்டோடைய வாயை அவுத்து விட. அப்போ வெல்விசரும் பார்த்தீங்கன்னா மேஜிக் ட்ரிங்க் எடுத்து அப்படி ஃப்ரெண்டோடைய வாயில் ஊற்ற சூடு தாங்க முடியாமல் ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா கொப்பளிச்சிடுறான். அதுக்குள்ளே மினிஸ்டர் வந்து வெல்விசரை பிடிச்சி சேஃபாக அந்த மேஜிக் ட்ரிங்கையும் வச்சிடுறாரு. அடுத்ததான் இந்த சைடு நம்ம சீசருடைய விசுவாசியை காமிக்கிறாங்க. அவரை வந்து இந்த மினிஸ்டர் சீசருக்கு தெரியாமல் பண்ணிட்டு இருக்கிற எல்லாத்தையுமே ஒன்று விடாமல் எல்லாத்தையுமே சொல்லிடுறாரு. இந்த ரோம மினிஸ்டர் வந்து அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறாருன்ற மாதிரி சொல்லவும் உடனே சீசரும் மினிஸ்டரை பிடிச்சிட்டு வர சொல்லி ஆர்டர் போட அதே மாதிரி ஆட்களும் மினிஸ்டரை வந்து பிடிச்சிட்டு வராங்க. கட் பண்ண இந்த சைடு நம்ம ஹீரோவை காமிச்சா இப்போ தான் அவனுக்கு ஃப்ரெண்டுக்காரனே ஞாபகம் வருது. ஃப்ரெண்டுக்காரன் டாகையும் காணோன்ற மாதிரி தேடிட்டு வர. ஸோ மினிஸ்டரை சோல்ஜர் பிடிச்சிட்டு வர்றதை பார்த்ததுமே உடனே அந்த மினிஸ்டர்கிட்ட ஐயா நான் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பையை பிடிச்சு கொடுத்தேன்ல, அந்த ஸ்பை இப்போ எங்கே இருக்கான், அதோடைய நாயும் இப்போ எங்கே இருக்குது அப்படின்னு கேட்க. இதுக்கு மினிஸ்டர் வந்து இதுதான் சரியான நேரம், இந்த சோல்ஜர் எல்லாத்தையுமே நீ அடிச்சு நான் காப்பாற்றினா உனக்கு நீ கூட்டிகிட்டு வந்து அந்த ஸ்பையையும் நாயையும் காட்டுறேன் அப்படின்னு ஒரு சின்ன பிளான் போட. அப்படி சொன்னது மட்டும் இல்லாமல் அப்படி மட்டும் பண்ணிட்டேன்னா உன்னை என்னுடைய ஸ்பெஷல் ஏஜென்ட்டாக வச்சுக்கிறேன் அப்படின்னதும் ஹீரோ என்ன பண்ணுறான்னா அந்த சோல்ஜரை சொலண்டு அடித்து கடைசியாக மினிஸ்டரை சேவ் பண்ணிடுறான். ஸோ மினிஸ்டர் என்ன பண்ணிடுறான்னா அவனுடைய அடியாட்களை வச்சு சீசரை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் தள்ளிட்டு எல்லா சோல்ஜரையும் கூப்பிட்டு வச்சு ஒரு மீட்டிங் மாதிரி போட்டு சீசர் இருக்கார்ல அவருக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால அவர் இடத்துல இருந்து இனிமேல் எல்லாத்தையுமே நான் தான் பார்க்க போகிறேன் அவர் சரியாகிட்டு வர வரைக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாரையுமே ஏமாத்திட்டு ஹீரோவுக்கும் பர்சனல் அசிஸ்டன்ட் மாதிரி ஒரு போஸ்டிங்கும் கொடுத்துட்றான். அப்புறம் என்ன, ஸோ இப்போ இவங்க ஓரளவுக்கு ஜெயிச்சிட்டாங்க இல்லையா, அதனால அதை என்ஜாய் பண்ணுறது விதமாக நம்ம ஹீரோவுக்கு நல்லா சரக்கு ஊற்றி கொடுக்க அந்த மினிஸ்டர் தான் ஊற்றி கொடுக்குறாரு. கொடுத்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணு இன்னைக்கு நம்மளுடைய நாள் அப்படின்னதும் ஹீரோவுக்கும் எதுக்குடா அந்த இடத்துக்கு வந்தோன்றதே மறந்து போயிட. அடுத்தது இங்கே வந்து ஒரு சின்ன பார்ட்டி மாதிரி வைக்கலான்ற மாதிரி முடிவு பண்ணுறாங்க, ஒரு என்டர்டெயின் பண்ணுற மாதிரியான பார்ட்டி. ஸோ அதுக்காக எல்லாருமே அசம்பிள் ஆகிருக்காங்க. இதனால என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ஃப்ரெண்டுக்காரன் இருக்கான் இல்லையா அவனை கூண்டுக்குள்ளே வச்சு கொண்டு வராங்க. அடுத்தது அந்த கூண்டுக்குள்ளே நிறைய விஷமுள்ள பாம்பை வந்து போடுறாங்க. ஸோ பாவம் ஃப்ரெண்டுக்காரனும் அங்கேயும் இங்கேயும் தப்பிச்சு கூண்டை விட்டு வெளியில் வந்து பார்த்தா 2 சிங்கம் வர பசிக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்குது ஃப்ரெண்டுக்காரனை வேட்டையாட. அவ்வளோதான் இதை பார்த்து பயந்து போன நம்ம ஃப்ரெண்டுக்காரன் மறுபடியும் கூண்டுக்குள்ளே போய் அங்கே இருக்கிற 2 பாம்பை வந்து கையில் பிடிச்சி சிங்கத்தை பயமுறுத்திட்டு இருக்கேன். இது பார்த்தாதுன்னு பக்கத்தில் குட்டைக்குள்ளே முதல்ல கூட்டம் எல்லாம் வரிசையாக இருக்குது. அதுங்களையும் ஒன்றுக்கு மேலே ஒன்று ஏறி எப்பாடான்னு தப்பிச்சு வந்தா ஒரு பெரிய சலந்தி கூட்டம். அதுங்க எல்லாமே மொத்தமாக ஃப்ரெண்டை வந்து முழுசாக அதோடைய கூட்டத்துக்குள்ளே முக்கியம் எடுக்குது. இது எல்லாத்தையுமே ஆடியன்ஸ் வந்து பார்த்து பயங்கரமாக சேரப் பண்ணி கத்திட்டு இருக்காங்க. இவங்க கூட போதையில் இருக்கிற நம்ம ஹீரோவும் ஃப்ரெண்ட் எப்படி தப்பிப்பான் அப்படின்னு பார்த்துட்டு இருக்க. இருந்தாலும் ஃப்ரெண்டு ஒரு வழியா அந்த சலந்தி கூட்டத்தை விட்டு வெளியில் எந்திரிச்சு வந்தா அங்கே பார்த்தா ஒரு யானை வந்து ஃப்ரெண்டுக்காரனை தூக்கி போட்டு பந்தாடுது. இதை எப்படி சமாளிக்க போறோம்னு நினைச்ச ஃப்ரெண்டுக்காரன் அங்கே ஓடிட்டு இருந்த ஒரு சிலந்தி பூச்சி எடுத்து யானோடைய தும்பிக்கையில் போட்டு எப்படியோ அங்கேருந்து தப்பிச்சு ஓடி வரான். அப்புறமா பார்த்தா ஹீரோ அங்கே இருக்கிறத பார்த்து டேய் என்னை எப்படியாச்சும் காப்பாத்துறா அப்படின்னு அவனுடைய கோடு வரல சொல்லிட்டு இருக்க. ஆனால் அவன் என்ன சொல்றான்றது நம்ம ஹீரோவுக்கு சுத்தமாக கேட்கல. உடனே இதை பார்த்த மினிஸ்டர் வந்து அந்த ஃப்ரெண்டுக்காரன் என்ன சொல்றான்றத லிப் மூமெண்ட் வச்சு நம்ம ஹீரோ கிட்ட இதை தான் அவன் ரொம்ப நேரமாக சொல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட. உடனே ஹீரோவுக்கு இப்போதான் தெரியுது அச்சச்சோ என் ஃப்ரெண்டுக்காரன் மாட்டிக்கிட்டானே அப்படின்னு மினிஸ்டரை தூக்கி வீசிட்டு ஃப்ரெண்டை காப்பாற்ற களத்தில் இறங்கி சிங்கத்தை செதற விட்டு சலந்தியை ஊதி விட்டு யானையை தும்பிக்கையிலே தொங்க விட்டு எப்படி அங்கேருந்து தப்பிச்சு ஜெயிலுக்கு வந்து இந்த வெல்விசர்ஸையும் காப்பாற்றிட்டாங்க. அப்போ அங்கே ஒரு கைதி இருக்கிறத பார்த்துட்டு ரோமுக்கு வேண்டாதவங்களா இருக்கிறவங்கன்னா நமக்கு வேண்டியவங்கள தான் இருப்பாங்க, ஸோ நம்ம ஆளை தான் இருக்கும் அப்படின்னு அந்த மாஸ்க் போட்ட மேனை அவங்க வில்லேஜுக்கு வந்து கொண்டு வராங்க. ஸோ மாஸ்க் மேனை பார்த்த சீஃப் வந்து இவர் யாரு அப்படின்னு மாஸ்கை ரிமூவ் பண்ணி பார்த்தா அதுக்குள்ளே இருந்தது வேற யாரும் கிடையாது, நம்ம சீசர் தான். ஸோ இதை பார்த்த வில்லேஜ் மக்கள் வந்து ஷாக் ஆகுறாங்க. அப்போ சீசர் வந்து மினிஸ்டர் தான் இது எல்லாத்துக்குமே காரணம், நீங்கள் மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணால் இந்த ரோம் வந்து உங்களுக்கு எப்போதுமே கடமைப்பட்டிருக்கும், நீங்கள் எங்களுக்கு எந்த ஒரு டேக்ஸும் கட்ட வேண்டாம், உங்கள் மேலே எப்போதுமே ஒரு ஸ்பெஷல் கேர் வந்து நான் எடுத்துப்பேன். அது போக இப்போ எங்களுடைய ஆர்மி உங்களை அட்டாக் பண்ணுறதுக்காக மொத்த படையையுமே கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்குது. ஸோ அவங்க எப்படி வருவாங்க
தருவாங்கன்றது எனக்கு தெரியுன்ற மாதிரி எல்லாத்தையுமே சொல்ல, அதுக்கேற்ற மாதிரி வெல்விசரும் மேஜிக் ட்ரிங்க் வந்து பண்ணிட்டு இருக்கேன். இந்த பக்கம் மினிஸ்டரை காமிச்சா ஒரு பெரும் படையை திரட்டி அந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்து கேட்டை ஓட்ட உடைச்சு அதுக்குள்ள போலான்ற மாதிரி பாக்குறாங்க. முடிஞ்ச வரைக்கும் வில்லேஜ் மக்கள் வந்து தடுத்துட்டு இருக்காங்க. வெல்விசரை கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டதுனால அவங்க கிட்ட இப்ப மேஜிக் ட்ரிங்க் வந்து கொஞ்சம் ஸ்டாக் தான் இருக்கும். இருந்தாலும் வெல்விசரும் மேஜிக் ட்ரிங்க்கு இன்னும் பவர் வேணும்னு அவங்களுடைய முன்னோர்கள் இருக்கிற குகைக்கு போய் அங்க இருக்கிற குள்ள மனிதர்கள் கிட்ட இருந்து யூனிகானோடைய மில்கை வாங்கிட்டு வந்து அந்த மேஜிக் ட்ரிங்க்ல ஊத்துனதுமே அதை அடுத்தது ஹீரோவுக்கும் ஃப்ரெண்டுக்கும் கொடுக்க அதுல இருக்கிற பவர்னால ஹீரோ மாதிரியே டூப்ளிகேட்டா நிறைய பேர் வராங்க. அதே மாதிரி ஃப்ரெண்டும் குடிக்க அவனே மாதிரியும் டூப்ளிகேட் வந்து நிறைய பேர் வராங்க. அப்படி டூப்ளிகேட் கொடுக்க அதுல இருந்து டூப்ளிகேட் வராங்க. அப்புறம் என்ன, எல்லாருமே ஒன்று சேர்ந்து சீசர் படையை சின்ன பின்னமாக்கி அந்த மினிஸ்டரையும் மேஜிக் ட்ரிங்கையும் கொடுக்க விடாம தடுத்துட்டாங்க. அப்புறம் என்ன, இந்த சீசர் வந்து அவருடைய சோல்ஜர்ஸ் கிட்ட அவங்களுக்கு நடந்த எல்லாத்தையுமே சொல்லி இதுக்கெல்லாம் காரணம் அந்த மினிஸ்டர் தான் அப்படின்னு புரிய வைக்கிறாரு. அடுத்தது நம்ம ஹீரோவும் அவனுடைய லவ்வரை பார்த்து அவனுடைய லவ்வை கடைசியா சொல்ல போகவும் அதுக்கு அவங்க வந்து எனக்கு உன்னை ஃப்ரெண்டா பார்க்க தான் பிடிச்சிருக்குது, இன்னும் சொல்ல போனா நான் வேற ஒரு பையனை லவ் பண்றேன், அவன் தான் என் கூட எப்பவும் இருப்பான்ல, ஸோ அவனை நான் மேரேஜ் பண்ண போறேன் அப்படின்னதும் அதை கேட்ட ஹீரோ வந்து ரொம்பவே மனசோடைஞ்சு அப்போ எனக்காக என் கூட வான்னு சொல்லி அந்த மேஜிக் ட்ரிங்கை குடிக்க சொல்லி கொடுக்க அப்போ ஹீரோடைய லவர் கிட்ட இருந்தும் டூப்ளிகேட் வருது. ஸோ நம்ம ஹீரோ லவர் கிட்ட நான் உன்னுடைய டூப்ளிகேட்டை லவ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி டூப்ளிகேட் கூட கடலை போட்டு கூட்டிட்டு போறான். பட் இதுல என்ன பிரச்சனைனா மேஜிக் ட்ரிங்கோடைய பவர் வந்து கொஞ்ச நேரம் தான் இருக்கும். அதோடைய பவர் போக போக டூப்ளிகேட் எல்லாம் காணாம போயிருது. அப்பதான் லவருடைய டூப்ளிகேட்டை கிஸ் பண்ணலான்னு போகும்போது அது மறைஞ்சு போயிருது. அடுத்தது ஃப்ரெண்டும் ஹீரோ கிட்ட வந்து உனக்காக தான் நான் இருக்கேன்ல அப்படின்ற மாதிரி பக்கத்துல வந்து நிக்கிறான். இப்போ கடைசியா அந்த சீசர் வந்து அவருடைய ஆட்களை அனுப்பி பார்ட்டி வச்சுட்டு அன்னைக்கு தான் ஹீரோக்கு பிறந்த நாளாகவும் இருக்கும், அதனால விஷ் பண்ண சொல்லி அனுப்பியிருப்பாரு. ஸோ இவங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசா பார்ட்டி வச்சு கொண்டாடிட்டு இருப்பாங்க. அதோட இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. ஸோ செமையா இருந்துச்சுல்ல, கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. சேஃபா இருங்க. உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபா பார்த்துக்கோங்க.